Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்னைக்கு நாம எதை பத்தின வீடியோ பார்க்க இருக்கோம்னா எக்ஸ் மேனுக்கு ECHS ஃபெசிலிட்டியில் 80 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எக்ஸம்ஷன் கிடைத்திருக்கு. அதுக்கடுத்து ECHSோட இம்பார்ட்டன்ட் டெலிஃபோன் நம்பர் இதை பற்றின முழு டீட்டெயில் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு முன்னாள் இராணுவ வீரர் அனைவருக்கும் இந்த சேனலை பகிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எக்ஸ் ECHS அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது, மெடிக்கல் ஃபெசிலிட்டி எக்ஸ் கான்ட்ரிபியூஷன் ஹெல்த் ஸ்கீம் சொல்லி. இப்போ இந்த ஸ்கீமில் வருஷம் லைஃப் சர்டிஃபிகேட் மாதிரி ஆனுவல் வேலிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக கொடுக்கணும். இது யாரெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க, அதுக்கடுத்து ஃபாதர் மதர் இவங்க தான் கொடுக்கணும். இண்டிவிஜுவல் செல்ஃப் அவங்களுக்கு தேவை கிடையாது. ஒய்ஃப் NOK அவங்களுக்கும் தேவை கிடையாது. அதே மாதிரி 18 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கும் தேவை கிடையாது. இப்போ இந்த விஷயத்தில் ECHS 23 செப்டம்பருக்கு ஒரு லெட்டர் வெளியிட்டிருந்தாங்க. அந்த லெட்டர் நான் போடுறேன். இதில் 80 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு, அதாவது உங்கள் அம்மா அப்பா யாராவது 80 வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வருஷம் இந்த ஆனுவல் வேலிடேஷன், இந்த ரினிவல் பண்ண தேவை கிடையாது. அதனால் 80 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இது கிடையாது அப்படிங்கிற அந்த லெட்ரு தான். நீங்களும் அதை தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் 80 வயசு கீழே இருந்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இன்கம் சர்டிஃபிகேட் இல்லை ஃபார்ம் 26A 2 வருஷத்துக்கு எடுத்து அதை அப்லோட் பண்ணணும். உங்கள் கார்டு பை சான்ஸ் பிளாக்ல இருந்துச்சு அப்படின்னா கான்டாக்ட் யுவர் பாலிகிளினிக் PC அப்படின்னு வந்திருக்கும். அதுக்கு நீங்கள் உங்கள் ECHS பாலிகிளினிக்கை கான்டாக்ட் பண்ணி அங்கே இருக்க OSC இன்சார்ஜ் அதிகாரி அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அதை அவங்க செக் பண்ணிவிட்டு, இன்கம்மை செக் பண்ணிவிட்டு 9000 கீழே இருந்துச்சுன்னா, மாதம் சம்பளம் 9000 கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதை ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க அப்டேட் அப்படின்னு. அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஆன்லைனில் அப்லோட் பண்ணிவிட்டு அதை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு 1 வருஷத்துக்கு வேலிடேட் கொடுத்துக்கலாம். இந்த வேலிடேஷன் முடிகிறதுக்கு முன்னாடியே இதை நீங்கள் அப்டேட் பண்ணிடணும். இதை ரொம்ப ஒரு லைஃப் சர்டிஃபிகேட் மாதிரி இதை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்கணும். ஏன்னா ரொம்ப பேர் அதை செய்யாததால் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாமல் பிரச்சனைகள் வருது. அதனால் தயவு செஞ்சு எல்லாரும் பண்ணிடுங்க. அடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ECHS பாலிகிளினிக், RC ரெஜிமெண்டல் சென்டர், ஸ்டேஷன் ஹெட் குவார்ட்டர் இதில் இருக்க உயர் அதிகாரிகள் நம்பர் எமர்ஜென்சிக்கு, இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இன்னொரு ட்ராவல் பண்ணுறீங்க செய்கிறீங்க அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி நேரத்தில் எமர்ஜென்சிக்கு நீங்கள் நம்பர் தேடுறது வைக்கிறது அவசரத்துக்கு முடியாது. அதனால் நான் இந்த வீடியோவில் போடுறேன், இதை பார்ப்பீங்க. இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இப்போ இந்த வெப்சைட் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ECHS அப்படின்னு போட்டு நீங்கள் உங்கள் மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயோ சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். ECHS வெப்சைட்டில் இது அஃபிஷியல் பேஜ்லேயே அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் ரீஜனல் சென்டர் வைஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ரீஜனல் சென்டர் சென்னை, தமிழ்நாட்டுக்கு 2 ரீஜனல் சென்டர், ஒன்று சென்னை, ஒன்று கோயம்புத்தூர், RCன்னு சொல்லுவாங்க. இப்போ இது நீங்கள் பார்க்குறது எல்லாமே சென்னை சம்மந்தப்பட்டது. அங்கே இருக்க பாலிகிளினிக், அங்கே இருக்க ஸ்டேஷன் ஹெட் குவார்ட்டரோட அதிகாரிகள் நம்பரு, அவங்களோட பர்சனல் பேர், பர்சனல் மொபைல் நம்பர் அண்டு அட்ரஸ் அண்டு இமெயில் ID இது எல்லாமே இருக்குது. நீங்கள் நோட் பண்ணிக்கலாம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இல்லை நேரடியாக உங்களுக்கு வெப்சைட்டில் போய் பார்க்க தெரியும் அப்படின்னா நீங்கள் நேரடியாக போய் பார்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சென்னை RCக்கு கீழே எத்தனை உங்களோட பாலிகிளினிக் வருதோ அவங்களோட மொத்த டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக இதை செக் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்மளுக்கு இன்னொரு பாலிகிளினிக் நம்மள்ட்ட இருக்கிறது தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் பாலிகிளினிக்கில் இருக்கிற இதையும் நான் இப்போ போடுறேன், நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு சில நேரத்தில் அந்த அதிகாரிகள் அவங்களோட மொபைல் நம்பர் எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு ஒரு பரவலான குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ அந்த மாதிரி அதிகாரிகள் எடுக்கலைன்னா நீங்கள் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புங்க, வாட்ஸ்அப் அனுப்புங்க. அப்படி இல்லைனா இந்த இமெயில் ID, அஃபிஷியல் இமெயில் ID அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த அஃபிஷியல் இமெயில் ஐடியும் நீங்கள் உங்களோட பிரச்சனைகளையும் உங்களோட அந்த ECHSக்கு உண்டான ட்ரீட்மெண்ட், ரெஃபரல், இல்லை உங்களுக்கு அந்த ECHS சம்மந்தப்பட்ட என்ன குறைகள் இருக்கோ இவங்கள்ட்ட நீங்கள் டைரக்டாக சொல்லலாம். இதில் பாலிகிளினிக் அவங்கள்ட்ட தான் சொல்லணும்ல, அதுக்கு மேலே இருக்க அதிகாரிகள் இருக்காங்க, ஸ்டேஷன் ஹெட் குவார்ட்டரில் இருக்காங்க, ரீஜனல் சென்டரில் இருக்கவங்க இருக்காங்க. எந்த அதிகாரி உங்களுக்கு ஃபோன் எடுக்கிறாங்களோ இல்லை யார் உங்களுக்கு பேசணும்னு விருப்பம் இருக்கோ அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட கரெக்டாக நீங்கள் முறையாக பேசி உங்களோட ப்ராப்ளத்தை சொல்லி அதுக்கான சொல்யூஷன் என்னவோ அந்த சொல்யூஷனை நீங்கள் வாங்கிக்கோங்க. இதுதான் இந்த வீடியோ போடுறதுக்கான என்னோட முதற் நோக்கம். ஏன்னா நிறைய பேர் பரவலாக குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, சார் ஃபோன் பண்ணும்போது ஃபோன் எடுக்கலை சார், ஃபோன் எடுக்கலான்னு நாங்கள் என்ன பண்ண முடியும் சார், நீங்கள் தான் சார் ஏதாவது ஐடியா சொல்லணும். ஏன்னா அவங்களோட பர்சனல் நம்பர் யார்கிட்டையும் இருக்காது. இது ECHS வெப்சைட்டில் கொடுத்துருக்க அவங்களோட அஃபிஷியல் நம்பர், மிலிட்ரி நம்பரும் இருக்குது, சிவில் டெலிஃபோன் நம்பரும் இருக்குது. இந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்களோட ஆஃபீஸ் நம்பர், பர்சனல் நம்பர், அவங்களோட பேர், அதுக்கடுத்து இமெயில் ID இது எல்லாமே இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி முக்கியமான அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற வீடியோவை நான் ரெடி பண்ணி கொண்டு வந்து போடுறேன். ஏன்னா ECHS பொறுத்தளவு இதில் நிறைய அப்டேட் வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. அதோட பில்லிங் ப்ராசஸிங் முறைகள் மாறுது, அதோட ரெஃபரல் ஃபார்ம் நிறையா மாறுது, எம்பேல்டு ஹாஸ்பிட்டல் மாறுது. இந்த மாதிரி இதுக்குள்ளே நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. நான் அதுக்கடுத்து ECHSக்குன்னு தனியாக ஒரு சீரியஸ் இப்போ வீடியோ போட போகிறேன். அப்போ இதை பற்றி உங்களுக்கு நான் முழுசாக சொல்கிறேன். எப்படி கிளைம் பண்ணுறது, எம்பேல்டு ஹாஸ்பிட்டலில் எப்படி போகிறது, வீட்டு பக்கத்தில் இருக்க எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் நீங்கள் அட்மிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பில்லை வாங்கிட்டு வந்து எப்படிலாம் டாக்குமெண்ட்ஸ் தேவை, இந்த மாதிரி ஒரு அப்டேட்ஸ்னால் நான் இனி வரும் காலத்தில் வந்து கண்டிப்பாக போடுவேன். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ.